Madras University Mathematics 2 ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ஒரு கொஸ்டினா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 22. இந்த கொஸ்டின் நம்பர் 22 அப்படின்றது சாப்டர் 3ல இருந்து நமக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ சாப்டர் 3ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஓடிஇ அண்ட் பிடிஇ அப்படின்னு 2 டாபிக் வரும். இந்த 2 டாபிக்ல இங்க நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ரெண்டுமே பிடிஇ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா, ஓடினா டி வச்சு வரும் ப்ராப்ளம், பிடிஇல பிக்யூ அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வரும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஎக்ஸ் பிளஸ் கியூ ஒய் ஈக்குவல் டு பிக்யூ. பிடிஇ பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு சம்மோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிடிஇல நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு, அது இல்லாம லெக்ராஞ்சஸ் இருக்கு. இந்த எல்லா கொஸ்டினுமே சால்வ் அப்படின்னு தான் இருக்கும். எங்கேயுமே இந்த டைப்பை யூஸ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, நாம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால இது மற்ற கான்செப்டோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் ஏ வந்து நமக்கு ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். ஏன் இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நம்ம சிலபஸ்ல இருக்காது. நமக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ் கமா பி கமா கியூ இருக்கும், இல்லைன்னா ஒய் கமா பி கமா கியூ இருக்கும், இல்லை இசட் கமா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும், நம்மளோட டைப்ஸ்ல இருக்கும். நம்ம சிலபஸ் எடுத்து பாருங்க. ஸோ நம்ம சிலபஸ் எடுத்திருக்கோம். இந்த சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிக்யூ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இங்க இருக்கு 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் அண்ட் சால்விங் லெக்ராஞ்சஸ். ஸோ 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் தான் இருக்கு. அந்த 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்ல இந்த ஃபார்மேட் நமக்கு வராது. ஸோ இது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, பி இருக்கு, கியூ இருக்கு. இது 4 டேர்மும் சேர்ந்த மாதிரி வருது. இது வந்து எந்த மெத்தட்ல வரும்னா சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்ற மெத்தட்ல வரும். இந்த சார்பிட்ஸ் மெத்தட் நம்மளோட 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்ல இல்ல. நம்ம சிலபஸ் மார்க் பண்ணிருக்கோம்ல, இதுல இல்ல. நீங்க இந்த கொடுத்திருக்கிற இந்த சாப்டர் 5ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க கொடுத்திருக்கிற இந்த டாப் செக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த சம்ம நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ண போறது இல்ல. இது ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட்டும் ஒரு பிக்யூ அப்படின்ற மாதிரி வரதுனால இது பிடிஇ. இப்போ இங்க எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு, ஜெட்டும் இருக்கு, பிக்யூ எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் பார்க்கும்போது நமக்கு இது லெக்ராஞ்சஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இது லெக்ராஞ்சஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வெறும் எக்ஸ்பிக்யூ ஒய்பிக்யூ அது மாதிரி இல்ல, இங்க எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ பி. இந்த முதல் டேர்ம்ல எப்பயுமே இன்டூ பின்னு இருக்கும், செகண்ட் டேர்ம்ல இன்டூ கியூன்னு இருக்கும், தேர்ட் டேர்ம்ல எதுவுமே இருக்காது, பியும் இருக்காது கியூவும் இருக்காது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இட் இஸ் லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றேன். இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம அந்த ரெட் கலர்ல பாக்ஸ் பண்ணிருக்கோம்ல, அதுதான் கேபிட்டல் பி. ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர், q equal to y into x square minus z square, and r equal to z into y square minus x square. இதை எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெக்ராஞ்சஸ்ன்னு சொல்லிட்டோம். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, பிபி பிளஸ் கியூ கியூ ஈக்குவல் டு ஆர், இதை எழுதினாலே மார்க். அப்புறம் பி என்ன கியூ என்ன ஆர் என்னன்னு எழுதிடுறோம். அடுத்தது the subsidy equation இல்லனா இத auxiliary equation அப்படின்னு சொல்லலாம். the auxiliary equation dx by capital P equal to, இது நடுவுல வந்து equal to plus கிடையாது, dy by q equal to dz by r. இந்த ஃபார்மேட்ல எழுதினாலே நமக்கு இது ஒரு 10 மார்க். இப்போ இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நமக்கு 5 மார்க்னா டெஃபினட்டா ஒரு 1 மார்க் 2 மார்க் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ dx by
p ஓட பிளேஸ்ல என்ன எழுதணும்? x into y square minus z square dy divided by y into x square minus z square dz divided by z into y square minus x square எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ரெண்டா பேர் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு லெக்ராஞ்சஸ்ல. ஒன்று பேர் மெத்தட் ஆஃப் குரூப்பிங், இன்னொன்று மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். குரூப்பிங்னா ரெண்டு ரெண்டா எடுத்து அப்படியே இன்டெகிரேட் பண்ணலாம். இங்க அது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஏன் இல்லைன்னா டினாமினேட்டர் பாருங்க, ஒவ்வொன்றிலையுமே எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, ஜெட் இருக்கு. ஸோ வெறும் எக்ஸ், வெறும் ஒய், வெறும் ஜெட் இருந்தாதான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் பாசிபிள். எல்லாமே சேர்ந்து வந்ததுன்னா மல்டிப்ளையர்ஸ்க்கு போயிடணும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா பை ஓகே பை மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். ஒவ்வொரு கேஸுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கேஸ் 1 கேஸ் 1ன்னு எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் பாருங்க, dx பிளஸ் தள்ளி dy பிளஸ் dz. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறதையும் எல்லாத்தையும் ஆட்ல எழுதுறேன் நான். எனக்கு டினாமினேட்டர் 0 வரணும், அது மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிறத எழுதிக்கலாம். பிளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு. x square minus z square plus z into y square minus x square. நான் ஏதாவது ஒரு மல்டிப்ளையர்ஸை எடுத்துக்கணும். மல்டிப்ளையர்ஸ்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஏதாவது வேரியபிள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெளியில் எக்ஸ் இருக்கா, அப்போ பக்கத்தில் ஒரு 1/x போட்டால் எனக்கு என்னவாயிடும், அந்த எக்ஸு கேன்சல் ஆயிடும். அப்போ செகண்ட் டேர்முக்கு 1/y போடணும், தேர்ட் டேர்முக்கு 1/z. ஸோ வெளியில் டினாமினேட்டரில் வெளியில் டேர்ம் இருந்தால் என்னோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளையர்ஸ்லாம் என்னென்னு எழுதியிருக்கோம், 1/x 1/y 1/z இங்கே எழுதிட்டேன். பட் இப்போ 0 ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். 0 ஆகலைன்னா நம்ம வந்து மாற்றிடுவோம். எல்லா இடமும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, எக்ஸு எக்ஸு கேன்சல், ஒய் ஒய் கேன்சல், ஜெட் ஜெட் கேன்சல், கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆக்கிறதுக்காக தான் அதை நம்ம எழுதணும். இப்போ டினாமினேட்டர் 0 வருதான்னு பார்க்கலாம். 1/y dy பிளஸ் 1/z dz. அது இப்போ கேன்சல் ஆன தவிர மீதி இருக்காது, அப்படியே சேர்த்து எழுதுவோமா. y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். ஸோ இப்போ கேன்சல் ஆகுதா அப்படின்னா கேன்சல் ஆகலை. இந்த கேன்சல் ஆகிறதுக்கு என்ன நமக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு இந்த டேர்ம் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மற்ற ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகலை. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒருவேளை மைனஸ் போட்டிருந்தா, ஏன்னா ஏதாவது ரெண்டுமே ஒரே சிம்பிள்ல இருக்கு. ஒய் ஸ்கொயர் ஒரே சிம்பிள், ஜெட் ஸ்கொயர் ஒரே சிம்பிள்ல இருக்கு. இப்போ எனக்கு ஏற்கனவே எக்ஸ் கேன்சல் ஆனதுனால தேர்ட் டேர்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லைன்னா செகண்ட் டேர்ம்ல நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணலாம். செகண்ட்லயும் ஒன்று கேன்சல் ஆனதுனால அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் டிஸ்டர்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் ஒரு மைனஸ் அப்ளை பண்றோம். ஸோ நான் பண்ணும்போது 0 ஆகலைன்னொடனே நான் எல்லா இடமும் அந்த மைனஸ் அப்ளை பண்றேன். மைனஸ் அப்ளை பண்ணா இது மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது பிளஸ் இசட் ஸ்கொயர் ஆயிடுமா. இப்போ எனக்கு கேன்சல் ஆகுதா பாருங்க, மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, எனக்கு இப்போ கேன்சல் ஆயிடுச்சு, இங்கேயும் மைனஸ். ஸோ எங்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும் அங்கெல்லாம் மைனஸ்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ என் கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டானு பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர், எஸ். இப்போ டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேல இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இன்டு dx பிளஸ் 1/y dy பிளஸ் 1/z dz. இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் 1/x dx பிளஸ் 1/y dy பிளஸ் 1/z dz.
மைனஸ் 1/x பண்ணா மைனஸ் லாக் எக்ஸ், லாக் ஒய் பண்ணும்போது பிளஸ் லாக் ஒய் பிளஸ் லாக் இசட். இன்டகிரேட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுவோம், இங்க அதை லாக் சி அப்படின்னு எழுதணும். ஓகே, C1 ஏன்னா ரெண்டு கேஸ்ன்றதுனால C1 எழுதிட்டோம். லாக்ல நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? பிளஸ்ல இருந்ததுன்னா அது மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும், மைனஸ்ல இருந்ததுன்னா டிவிஷன்ல எழுதணும். இப்ப பிளஸ்ல இருக்க ரெண்டையும் சேர்த்து லாக் ஒய் இசட்னு எழுதிட்டேன். லாக் எக்ஸை பின்னாடி எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு லாக் C1. ரெண்டு லாக், இந்த ரெண்டு லாக லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு பாருங்க. லாக் ஏ மைனஸ் லாக் பி என்ன? லாக் ஏ பை பி. ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி. நம்ம இங்கே ஓரமாக வேணால் எழுதுறேன். ஸோ லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னு இருந்ததுன்னா அதை லாக் ஏபின்னு எழுதலாம். லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்ததுன்னா லாக் ஏ பை பின்னு எழுதலாம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு லாக் C1, ரெண்டு பக்கமும் லாகு. ஸோ C1 ஈக்குவல் டு YZ by X. ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். இப்போ கேஸ் 2. கேஸ் 2க்கும் முதல்ல என்ன மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ மல்டிப்ளையர்ஸ் ஆர் அப்படின்னு முடிச்சிட்டேன். கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே டினாமினேட்டர்ல எழுதலாம். dx ஸ்பேஸ் விட்டு dy ஸ்பேஸ் விட்டுட்டு dz, and in the denominator x into y square minus z square plus y into x square minus z square plus z into x square y square minus x square. So y square minus x square. இப்போ என்ன டேர்ம் போட்டா இது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஏற்கனவே நான் எக்ஸை போட்டு 1/x கொடுத்து வெளியில இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டிவைட் பண்ணி ஒன்று முடிச்சதுனால மல்டிப்ளிகேஷனுக்கு போறேன். எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அதே ஆனால் இங்கே வரும்போது எனக்கு என்ன வந்திருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு வந்திருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கே வந்து எக்ஸ் பவர் 2, இங்கே வந்து ஒய் பவர் 2, இங்கே ஒய் பவர் 1. அப்போ எல்லாத்தையும் ஒரு ஈவன் பவராக மாற்றணும்னா நான் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? மல்டிப்ளையர்ஸ் வந்து ஒரு எக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஒய், ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் கொடுக்கறதுனால செகண்ட் டேர்முக்கு ஒய் கொடுக்கலாம், தேர்ட் டேர்முக்கு இசட் கொடுக்கலாம். ஸோ அப்போ மேலேயும் எக்ஸு ஒய் இசட், இங்கேயும் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இப்போ மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட். கீழே நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் வரும்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இசட்ல பண்ணும்போது இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? செக் பண்ணுவோமா? இசட் ஸ்கொயர் எக்ஸ் இசட் ஸ்கொயர், ஓகே, இது கேன்சல் ஆகலை, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. சாரி, எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஓகே, ஏதாவது டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்து இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டேர்மை ப்ளஸ் மைனஸ்க்கு மாற்றணும். அடுத்தது என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர், அதே எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் நெகட்டிவ்ல இருக்குது. இது மட்டும்தான் நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ செகண்டில் ஒரு டேர்மும் தேர்டில் ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிருக்கு. இப்போ எனக்கு என்னவா இருந்தால் கேன்சல் ஆயிருக்கும்? மீதி இருக்கிறதுல ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். போன தடவை போட்ட அதே தான். ஸோ இங்கே வந்து ஒரு மைனஸை அப்ளை பண்ணிடுவோம். அதை வந்து அங்கேயே மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ்ஸாக கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மைனஸ் எக்ஸ் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டேர்முக்கே கொடுக்குறேன், அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கேயும் மைனஸ் எக்ஸ்.
ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து வேற டேர்ம் கொடுத்தா என்ன ஆயிடும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் கொடுக்க முடியும். சாரி, ஏன் வேற டேர்ம் கொடுக்கலனா செகண்ட்ல நம்ம ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நான் அது கொடுக்கும்போது சேஞ்ச் ஆயிரும். தேர்டுக்கும் அதே தான். ஸோ நான் கொடுத்தா சேஞ்ச் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் சேஞ்சே ஆகாது, ஏன்னா எதுவுமே கேன்சல் ஆகலை. இப்போ மைனஸ் உள்ள வரும்போது இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும் வந்துடும். இப்போ நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மேலே ஒரு மைனஸ் இங்கே இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட். இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஒய் டிஒய் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஇசட். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஒய் பண்ணும்போது ஒய் பவர் 2/2, இசட் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு C2/2. நம்ம இந்த பக்கம் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரியே இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் எழுதிடணும். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பேஸ் 2ன்றதுனால எப்படி எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், ஹோல் திங் பை 2 ஈக்குவல் டு C2/2. 2 கேன்சல். So y square plus z square minus x square equal to C2. இப்போ general solution அப்படின்றது pi of C1, C2 equal to 0. அப்போ pi of yz by x, first C1ன்றது yz by x, C2ன்றது y square plus z square minus x square equal to 0. இப்போ கேஸ் 1 கேஸ் 2 நான் இப்படி போட்டேன்ல, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் செகண்ட் அந்த மாற்றி போடலாமான்னா போடலாம். இது நம்ம இஷ்டம் தான். எந்த கேஸ் வேணாலும் ஃபர்ஸ்ட் போடலாம், எது வேணாலும் செகண்ட் போடலாம்.